இப்போ நம்ம ஜமாஅத் உலமா பொறுப்பில் தாங்க வந்த பின்னால் ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. அதாவது சிஏஏ என்ஆர்சியினுடைய அந்த போராட்டங்கள் பின்னால் வந்து மதகுருகளுடைய மும்முரமாக வேலை பார்க்குறாங்கங்கிற ஒரு கருத்தை வந்து நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன பொழுது ஒரு டீமாக நீங்கள் போய் சந்தித்து பேசிகிட்டு இருந்தீங்க. அதனுடைய பின்னணியில் நம்ம மக்களுக்கே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள். இப்போ அடுத்து இன்னொரு நடிகர் சொன்னால் அவரை போய் பார்ப்பாங்களா, இல்லை இன்னொரு நடிகர் சொன்னால் பார்ப்பாங்க, இப்படி ஒவ்வொரு நடிகர் ஒரு கருத்து சொன்னால் போய் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு என்ன உங்கள் தரப்பில் விளக்கம்? நம்ம இன்னும் இந்த பிரச்சனை தீரலை போல் இருக்கு. நடந்த 5 வருஷத்துக்கு ஆமாம் 2020 இல்லை 20 பிப்ரவரியில் தான் மார்ச் 1ஆம் தேதி பார்த்தோம். 2020 மார்ச் 1ஆம் தேதி பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக வந்து 93 ஜமாஅத் உலமாவில் வந்து நான் செய்தி தொடர்பு துணை செயலாளர்னு இருக்கிறேன். 93 இருக்கிறேன். மாநில அளவில் மாவட்ட அளவு துணை பொறுப்புகளில் இருந்து வேலை செய்வோம். அது டிஜிஎம்எஸ் எடுத்து ஊட்டி விட்ட உணர்வு உலமாக்களுக்குன்னு ஒரு தாய் சபை வந்து ஜமாத்துல் உலமா தான். ஜமாத்துல் உலமா தான் மக்களை என்ன செய்ய முடியும், வழி நடத்தணும். 92 டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் இடித்ததுக்கு அப்புறமாகவே ஜமாத்துல் உலமா சபை வந்து மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிருக்கணும். அப்போது உள்ள மூத்த உலமாக்களுக்கு வந்து தயங்கி இருந்துட்டாங்க, நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம அந்த மாதிரி போகக்கூடாது. நான் அசரத்துக்கு பெரிய ஆர்வம் இருந்தது. ஒருவேளை ஜமாத்துல் உலமா அப்படி வழி நடத்தி இருந்தால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து தோன்றியே இருக்காது. அப்போ இருக்கக்கூடிய தமுமுகவினுடைய பொறுப்பாளர்கள் அசரத்துக்கு எழுதின கடிதத்தை நானே படிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எங்களுக்கு தலைமை ஏற்று வழி நடத்துங்க, எங்கள் மேலே மக்களுக்கு வந்து ஒரு சந்தேக கண் இருக்குது, நாங்கள் தத்துவார்த்த ரீதியாக உங்களுக்கு எதிரணியில் இருக்கிறதுனால எங்களை வந்து மக்கள் திரள் வந்து ஒத்துக்காது, எங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஏற்றுப்பாங்க, ஆனால் மக்கள் திரள் வந்து எங்களை வந்து ஒரு சந்தேக கண் கொண்டு தான் பார்ப்பாங்க, அது நாங்கள் உணர்றோம், நீங்கள் வந்து வழி நடத்துங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நானே அந்த கடிதத்தை படிச்சிருக்கேன். பாக்கர் வந்து அசரத்தினுடைய வீட்டு, நான் எப்படி டிஜிஎம் அசரத்துக்கு ஒரு புள்ள மாதிரி, அது மாதிரி பாக்கர் ஒரு புள்ள மாதிரி தான். பாக்கர் தங்கி இருந்து படித்ததெல்லாம் பேட்டையில் வந்து தான், பேட்டையில் வந்து பாலிடெக்னிக் படித்ததெல்லாம் பேட்டையில் தான். ஆமாம், சனி ஞாயிறு லீவில் அசரத்து வீட்டில் தான் வந்து கிடப்பார். வாக்கர் தங்கியிருந்த அந்த 3 வருஷத்துலேயும் அசரத்து வீட்டில் வெள்ளிக்கிழமைக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பாங்க. ஏன்னா புள்ள நாளைக்கு வந்துடுவான், அவனும் சேர்ந்து சாப்பிடட்டும், வெள்ளிக்கிழமை வெஜிடேரியன் சாப்பிடுவான் அசரத்து. என்ன அதனால் அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் உள்ளே இருந்ததுனால அசரத்து தான் இதை வழி நடத்தணும் இந்த அமைப்பை அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதனால் ஜமாத்துல் உலமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் மூத்த ஆலிம்களுக்கு இருந்தது. இப்போ இந்த டீம், இந்த அமைப்பு காஜா ஹசரத் அன்வர் ஹசரத்தினுடைய டீமு இவங்க வந்ததுக்கு அப்புறமாக அதை நோக்கி அவங்களுடைய இயக்கத்தை, பழைய ஹசரத்மார்களுடைய இயக்கத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி நாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான கால தேவைகள் இருந்தது. சும்மா நம்மளாக போய் உள்ள நுழையலை. அதாவது செயற்கையாக ஒரு அமைப்பு வந்து உருவாகிறதுக்கும் செயற்கையாக ஒரு தலைவன் உருவாகிறதுக்கும் ஒரு இயற்கையின் தேட்டத்தில் ஒரு அமைப்பு பலம் பெற்று எழுவதற்கும் இடையில் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. இது ஒரு இயற்கையின் தேடல். காலம் வந்து இழுக்குது நம்மளை, நீங்கள் இதில் கருத்து சொல்லணும், நீங்கள் இதில் வரணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்படுது. அப்போது அதுக்கான தேவையை காலம் உண்டாக்கும் போது நம்ம கைகட்டி நின்னா அந்த இடத்துல வந்து தகுதியற்றவர்கள் அந்த காலி இடத்த ஃபில் பண்ண வருவாங்க. அது அந்த சமுதாயத்துக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த ஒரு காமனான ஒரு பார்வையில் தான் இது பல கட்ட மஷூராக்களுக்கு அப்புறமாக நம்ம இதில் கருத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு எடுத்தோம். அந்த அடிப்படையில் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க ரஜினியை நம்ம ஏதோ வந்து உடனே போய் பார்த்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மற்றவர்கள் மாதிரி அவர் இல்லை. முதலாவது அவர் என்ன பண்ணார், 2 பேட்டி கொடுக்குறாரு. அவர் இந்துத்துவ சக்திகள், பிராமணிஸ்டுகள் அவரை வந்து கவர்ந்து தங்களுடைய குரலாக அவரை பேச வைக்க முயற்சிக்கிறாங்க. அவர்கிட்ட வாயில் ஒரு ஒப்பீனியன் வந்தால் மக்களால் அது பெரிதும் பேசப்படுகிறது. மீடியா கவரேஜ் வந்து அவருக்கு பெருசாக கிடைக்குது. அவர் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா,
மத குருமார்கள் தங்கள் சமுதாயத்தை தப்பாக வழி நடத்துகிறாங்க, அரசியல்வாதிகள் மத குருமார்களை தூண்டுறாங்க. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, காங்கிரஸ் வந்து எங்களை தூண்டுது, திமுக வந்து எங்களை தூண்டுது, நாங்கள் அந்த பேச்சை கேட்டு மக்களை தப்பாக வழி நடத்துகிறோன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. மத குருமார்கள்னு சொன்னோடனே நாங்கள் தான் அது அப்படின்னு நாங்களாக வெளியே போய் நிற்கலை. தமிழ்நாடு முழுக்க நம்ம தான் அதுக்கு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். எல்லா மாவட்ட தலைநகர்களையும் நம்ம போராட்டம் நடத்தியிருக்கோம். சென்னையில் வந்து நடத்தின போராட்டம் கிட்டத்தட்ட 11 அதாவது வந்து 1 மில்லியன் 10 லட்சம் மக்கள் வந்து திரண்டார்கள். கோட்டையை முற்றுகையிடணுங்கிறது, செஞ்சாட்சி கோட்டையை வந்து முற்றுகையிடணுங்கிறது தான் நம்முடைய போராட்டத்தின் இலக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்போவே எழுதுனா, அதாவது 10 லட்சம் மக்கள், அவர்கள் கோட்டைக்கு போகவில்லை, அவர்கள் கருத்து கோட்டைக்கு போய் சேர்ந்து விட்டது அப்படின்னு எழுதியிருந்தான். இதெல்லாம் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய அலம்பலை ஏற்படுத்துது. இங்கிருந்து புறப்பட்ட இந்த அலை வந்து அப்படியே புறப்பட்டு டெல்லி வரைக்கும் போகுது. அங்கே வந்து ஷாஹீன்பாக் ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன இதெல்லாமே நடந்தது. தமிழ்நாடு முழுக்க ஷாஹீன்பாக் ஆக்சுவலாக நம்ம ஏற்பாடு பண்ணல, ஜமாத்துலமாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது தன்னெழுச்சியாக வந்தது. அப்போ நம்ம பற்ற வச்ச அந்த நெருப்பு அல்லது நம்ம ஊட்டின அந்த உணர்வு வந்து எங்கெங்கோ எப்படி இல்லாமோ எஃபெக்டாக அது வெளிப்படுது. அப்போ இதை நம்ம ஒருங்கிணைக்கணும். இதில் வந்து ஃபயரை கொளுத்தி போடுறவங்க நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு மத குருமார்கள் தூண்டுனாங்கன்னு அன்னைக்கு அவர் சொன்னார், இவங்க மறுப்பே தெரிவிக்கலை. அன்னைக்கு அவர் சொன்னார், இவங்க மறுப்பு தெரிவிக்கலை. அப்போது வந்து இவங்க தான் அதுக்கு காரணம்னு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க திட்டங்கள் இங்கே இருந்திருக்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரியான இந்துத்துவ நபர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக உலவி கொண்டிருந்த ஒரு நேரம். ஷாஹீன்பாகில் வந்து தண்டையார்பேட்டையில் தடியடியெல்லாம் நடந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு தான் தெரியுமே இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் எப்படியெல்லாம் மூவ் ஆகி எங்கெல்லாம் பேசுவான். 15 மாதம் கழித்து நடக்க வேண்டியது இப்போவே லேசாக சொல்லி வச்சுப்பான், இவங்க மறுக்கிறாங்களா இல்லையான்னு. அப்போ ஒருவேளை அது அப்படியா இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து கணிக்கிறோம். கணிச்சு நம்ம மஷூராவில் வந்து இப்போ எதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம முதலாவது ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். முதல்ல வந்து நம்ம சந்திக்கவே டைமே கேட்கல, முதல்ல நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டத்தை அதனுடைய நோக்கத்தை வந்து புரிஞ்சிக்கிடாமல் தூண்டுறாங்க வைக்கிறாங்கன்னு பேசுகிறதெல்லாம் வந்து போராட்டத்தினுடைய உணர்வுகளை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது. ரஜினிகாந்த் வந்து போராட்டம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிரானவர் என்கிற மனநிலை வந்து உங்கள் மேலே வந்துடக்கூடாது, நீங்கள் கவனமாக இருக்கணும்னு ரொம்ப சாஃப்டாக ஒரு அறிக்கையை கொடுத்துட்டோம். அவருக்கு வந்து அவருடைய நண்பர் அவருடைய கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுக்கு பொதுச் செயலாளராக போடுறதா இருந்தது கராத்தே தியாகராஜன், மேயராக இருந்தார் மெட்ராஸில். அவங்க நண்பர் நமக்கு. இப்போ அவர் பிஜேபியில் இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த நண்பர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நட்புங்கிறது கட்சி பார்த்து வர்றது இல்லைல்ல. நண்பர் பாய் அவர் வந்து பாய் ஏதோ நீங்கள் அறிக்கை கொடுத்துருக்கீங்க நம்ம பாய் அப்படின்றாரு. ஆமாண்ணா அறிக்கை கொடுத்து அது கொஞ்சம் அனுப்புங்க பாய்ன்னு பார்த்துட்டு அவர் நேரம் அங்கே அனுப்பி வச்சிட்டாரு. யாருக்கு? ரஜினிக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அவர் வந்து ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருப்பார் போல். படிச்சுட்டு அவர் எவ்வளவு கண்ணியமாக கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவரை திட்டுறது, மெண்டலுங்கிறது, சங்கிங்கிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் இதை படித்து பார்த்துட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களே, ஏதோ ஒன்று அவங்க சொல்ல நினைக்கிறாங்க ஏன்னா அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே கேட்டார், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாருங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம மஷூரா நிர்வாக குழுவில் பேசினோம், நம்ம மீட் பண்ணி விளக்கத்தை சொல்லிடுவோம், நாங்கள் யாருடைய தூண்டுதலின் கீழும் நாங்கள் இதை செய்யலை, இது தன்னெழுச்சியாக வர்றது, எங்களை வந்து இந்த நாட்டிலே இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறமா வந்து நாங்கள் போராட்டம் கூட பண்ணக்கூடாதா, ஏன்னா நம்ம விளக்கங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோடனே அவர்கிட்ட இது மாதிரி நாங்கள் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நான் அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வந்தோடனே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமா அவர் வந்து இறங்கினோடனே இவர் தான் கூப்பிட்டாரு, என்னைய தியாகராஜன் தான் கூப்பிட்டாரு. பாய் வந்துட்டார், எத்தனை பேர் வர்றீங்களா, எப்போ வர்றீங்கன்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன டைம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எத்தனை பேர் வருவீங்க, நாங்கள் 4 அல்லது 5 பேர் வருவோம். சரி வாங்க அப்போ வீட்டிலே மீட் பண்ணிக்கலாம், டயத்தை சொல்லிடுவோம் வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி அந்த சிஏஏவை பற்றியான குறிப்புகள்
பத்திரிகை செய்திகள் இதெல்லாமே எடுத்து கொண்டு போய் அவற்றை கொடுத்து அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம சந்திப்பு வச்சுக்கலாம்னு சொல்லப்பட்டது 20 நிமிடங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 1 மணி நேரமும் 20 நிமிஷமும் வந்து அவரோட பேசியிருக்கோம். அவர் வந்து அப்போ மனசு உண்மையிலேயே மனசு ராகத்தாக தான் சொன்னார். நீங்கள் வேணால் அமித்ஷாவை பாருங்கள், பார்த்து என்கிட்ட சொன்ன இதே சப்ஜெக்டை, இந்த கம்யூனிட்டி எப்படி எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற இதே சப்ஜெக்டை நீங்கள் அங்கே சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டைம் வாங்கி தர்றேன், நீங்கள் பேசுங்க, மாறலாம், காட்சிகள் மாறலாம், சட்டங்கள் இல்லாமலும் போகலாம், இதுக்கு பின்னால் இவ்வளவு ஆபத்து இருக்கிறதா நானே நினைக்கல, நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது புரியுது, ஏன் அவங்களுக்கும் சொல்லலாமே, அவங்களுக்கும் புரியுமே அப்படின்னாரு. அப்போ எங்கள் ஸ்டாண்ட் என்னன்னா அவங்க தெரிஞ்சு தான் கொண்டு வந்திருக்காங்க, இவரை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் நமக்கு வந்து இவருடைய குரல் வந்து இனிமேல் இந்த சட்டத்துக்கு எதிராக போகக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நோக்கம். என்ன ஒரு பெரிய குரல் வந்து வரும்போது நம்ம தடுத்து நிறுத்துறது நம்ம கடமை தானே. இப்போ எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருந்தான்னு கேட்டார். அந்த வாதத்தை இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க சரியாக பதில சொல்லியிருந்துருக்கணும். ஃபாரின் மணின்னு நம்ம மீனாட்சிபுரத்தில் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்து ரஹமத் நகர் ஆரணுன்னே அது ஃபாரின் மணி இன்புட்டுன்னாரு. வெளிநாட்டு கரன்சிகள் வந்து ஆசைப்பட்டு தான் மக்கள் போயிட்டாங்கன்னு அதுக்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்க. சட்டசபை கூடட்டும் மோன ஒன்று வச்சுக்கிறேன்னு எல்லாரும் ரெடியாக நின்னாங்க. சட்டசபைக்கே வரல அவர் அன்னைக்கு. அவர் வந்து நம்ம நெடுஞ்செழியன் தான் எம்ஜிஆருடைய இடத்துல நின்று அவர் தான் நம்பர் 2, அவர் தான் பதில் சொல்லாரு. அவர் வந்து ஃபாரின் மணி இன்புட் கிடையாதுன்றாரு. சிஎம் வந்து இருந்ததுன்னாரு. இவங்க போட்ட போடல ஃபாரின் மணி இன்புட்டே கிடையாது, தன்னெழுச்சியாக தான் மக்கள் வந்திருக்காங்க, அடக்குமுறைக்கு ஒத்துக்காம அடக்குமுறையை தாங்காமல் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு நமக்கு எதிரான ஒரு கருத்து வரும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து காலத்தால் நிலை பெற்றுடும். நம்ம வந்து முதல்ல ஜமாத்துல் உலமா மக்களை வழி நடத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அதனுடைய 1959 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி லீட் எடுக்கலை. ஜமாத்துல் உலமா இந்த லீட் எடுக்கிற லெவலுக்கு அது வரல. முதல்ல உள்ள இறங்கி பெரிய தன்னெழுச்சி எங்கே ஏற்படுத்துது, அதை டேமேஜ் பண்ணால் ஒருத்தன் வர்றான், தூண்டி விட்றான்னு வர்றான், பின்னால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த அமைப்பை அமுக்கணும்னு பிளான் பண்ணுறான். நம்ம இது எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நீ யாரை வச்சு பேச வைக்கிறியோ அவனே நாங்கள் ஆஃப் பண்ணுறோம்னு போய் நிற்கிறோம். இதை வந்து கம்யூனிட்டி என்ன செய்யணும்னா பாராட்டணும். இதை எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து இன்னொரு ஆலிம்கள் போய் சந்திக்கிறாங்களே நடிகர் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதாவது இன்னொரு எம்ஜிஆர் வந்து வரவிடாமல் நம்ம தடுத்துருக்கோம். அல்லாவுக்கே எல்லா போலும். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பக்கமே அவர் வந்து வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் சொல்லுங்கள், ரஜினி ஏன் அரசியலுக்கு வரலன்னு சொல்லுங்கள். தமிழறிவு மணியும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏதோ அந்த சினிமா படத்துக்கு பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அவருக்கு வந்து ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் ஏதோ ஒன்று நடந்தது, அதுக்கப்புறம் தான் அவர் வரல. அந்த பேட்டி நானே கேட்டேன் தமிழறிவு மணியை. நான் எதுக்கு சொல்லணும் எங்களால் தான் அவர் வரலண்டு? இப்போ நாங்கள் போய் சொல்லி எங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க தேவையில்லை. நடக்க வேண்டியது நடந்துருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம். அதுதானே தவிர நடிகரை போய் ஏன் பார்த்தாங்கன்னா எம்ஜிஆர் தான் நடிகர், ஜெயலலிதாவும் தான் நடிகர், கலைஞர் நடிகர் தான், ஸ்டாலினே நடிகர் தான், இப்போ அடுத்து துணை முதலமைச்சராக இருக்கிறதா அவரும் நடிகர் தான். இந்த நாட்டினுடைய தலைவிதி வந்து நடிகனாக இருக்கிறவன் தான். நடிகையாக இருந்த ஒரு பொம்பளை தான் ஹஜ் மினிஸ்ட்ரியில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் மினிஸ்டராக இருந்தது, சிறுத்துமி ராணி. முன்னாள் சீரியல் நடிகை தானே, மதீனா வரைக்கும் உள்ளே போயிட்டு வந்துருச்சா. ஆமாம், கேமராவுக்கு முன்னால் உட்காந்துட்டாலே அவங்கள வந்து தொப்பியை போட்டு ஜிப்பா போட்டு போய் பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் எங்களுக்கு ஹஜ்ஜு கோட்டா கொடுங்கன்னு அவங்கள்ட்ட தானே போய் நின்னீங்க, சினிமா நடிகிட்ட தானே போய் நின்னீங்க. அதில் என்ன அளவுகோல் வந்து இந்த நடிகர் ஆகிட்டாருன்னா இவ்வளோ தூரம் ஆகிட்டாருன்னா அவரை போகக்கூடாது, இதுக்கு கீழே ஆனால் தான் போகணும்னு எதுவும் அளவுகள் இருக்கா என்ன? அது வந்து அது என்னண்டா மக்களுக்கு வந்து யாருமே ரீச் பண்ணாத ஒரு பகுதியை போய் இவங்க ரீச் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்தையுமே இருந்திருக்கு. அது நம்ம கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது வந்து பொதுவாக வந்து அரசியல் கட்சிகள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து மக்களுடைய நிலைப்பாடு இந்த பழைய கட்சிகள் மேலே உள்ள சில வெறுப்புகள், நமக்கு இந்த உரிமைகள்லாம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஒரு புது கட்சின்னு வரும் பொழுது அதில் போய் உறுப்பினர்களாக சேர்றது, குறிப்பாக வந்து இளம் ஆலிம்கள்லாம் வந்து இப்போ நிறைய அந்த உறுப்பினர்களாக சேர்றாங்க. அப்போது ஏற்கனவே நம்ம மூத்த உலமாக்கெல்லாம் அந்த பழைய கட்சிகளுடைய நிலைப்பாடை கண்டித்து தான் அப்பப்போ அறிக்கை விடுறாங்க, உங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி. அப்போ இந்த இளைஞர்கள் இதில் எப்படி நிலைப்பாடை கொண்டு வரணும்?
இளம் ஆலிம்களும் இளைஞர்களும். ஆமாம், இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை தான் நீங்கள் தொட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு தத்துவத்தை பின்புலமாக கொண்டு இயங்கணும். சும்மா அரசியல் கட்சிங்கிறது என்ன, நல்ல பேர் எம்பி ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது கிடையாது. ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் வந்து வரப்போகுது. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்துக்காக தான் தொடங்குறாங்க. ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சியை நடத்துவீங்க? சமூக நீதினா என்ன? முதலாவது சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னது தெரியுமா உங்களுக்கு? இந்துத்துவா அப்படின்னா என்னது? பிராமணியம்னா என்னது? கான்ஸ்டிடியூஷன்னா என்னது? ஒரு ஒரு மனிதனுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ரைட்ஸ்னா என்ன, உரிமைகள்னா என்ன? எதுவுமே தெரியாம நீங்கள் வந்து மக்கள் அதிகமாக இவரை விரும்புகிறாங்க, அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, நாளைக்கு அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு போய் நின்று அவர் பின்னால் போய் நீங்கள் நின்னீங்கன்னா எந்த தத்துவ பின்புலமும் இல்லாத ஒரு மனிதனால் மக்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் நல்லது செய்வாருன்னு சொல்கிறாங்களே. இது ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் அல்ல. இது ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப சேஃபாக இந்த 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 பேச வந்து கடந்துடணும். இந்துத்துவம் ஒரு 15 வருஷமாக ஆட்சியில் இருக்க போகுது. 10 வருஷம் இருந்து முடிச்சிருச்சு, 3வது டைம் இது. சரியா? முஸ்லீம்களை வேட்டையாடுறதுக்காக வேண்டிய சட்டங்களை கொண்டு வர்றாங்க. நீங்கள் இந்த நாட்டில் இருக்காதீங்க, வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களெல்லாம் வந்து ஊடுருவல்காரர்கள், இன்ஃபில்ட்ரேட்டர்னு உள்துறை அமைச்சரே சொல்கிறாரு, பிரதமரே சொல்கிறாரு, கான்ஸ்டிடியூஷன் பாதுகாக்க வேண்டியவங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? நான் ஒரு புது ஆயுதத்தோடு நான் அவங்கள வீழ்த்திடுவேன், அந்த ஆயுதம் வெறும் அட்டக்கத்தியா அல்லது வந்து துப்பாக்கியான்னு தெரியாமல் அந்த ஆயுதத்தை நான் எடுத்து இவ்வளோ பெரிய எதிரியை நான் வீழ்த்திடுவேன், ஒரு 100 ஆண்டு கால இயக்கம் நடத்தியிருக்கான், அவனை நான் வீழ்த்திடுவேன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் இது இல்லையே. ஒரு பழைய ஆயுதம், கூர்மையான ஆயுதம், பல களங்கள்ல அது எதிரிகளை வந்து வீழ்த்தி இருக்கு. நான் ஒழுங்கா வீச தெரியாம என் மேலே அது சில நேரங்களில் காயத்தை உண்டாக்கிருச்சு. அதுக்கு காரணம் அதை எனக்கு ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலைங்கிறதுனால. இல்ல நான் முந்தா நாள் அந்த ஆயுதத்தை எடுக்கும்போது என் கையில பெருவிரல்ல புண்ணு வந்துருச்சு, என் நெஞ்சை வந்து அந்த ஆயுதம் கிழிச்சு விட்டுருச்சு, அதனால நான் வேற ஒரு ஆயுதத்தை எடுக்க போறேன் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் இது இல்லை. நீங்க ரிஸ்க் எடுங்க, நான் வேண்டாம்லாம் சொல்லுவேன். எம்ஜிஆரை வச்சுதான் ரிஸ்க் எடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தோடனே அவரை வந்து ஒரு புதிய ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. அந்த ஆள் தான் சொன்னார், முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்து முன்னணி இருந்தான்னு கேட்டார், ஃபாரின் மணி இன்புட்டுனாரு. ஒரு தத்துவ தெளிவில்லாத ஒரு மனிதர் திமுகவில் நீண்ட நாட்கள் இருந்தாரே தவிர தத்துவத்தை உள்வாங்கலை. அண்ணாவுடைய தத்துவத்தை அவர் வந்து உள்வாங்கலை, பெரியாருடைய தத்துவத்தை வந்து அவர் வந்து உள்வாங்கலை. அதனால் அவரால் என்ன செய்ய முடிஞ்சுது? இங்கே எந்த தத்துவ புரட்சியையும் அவரால் செய்ய முடியலை. புரிஞ்சுங்க அவங்களுக்கு? அவங்க இருக்கும்போது தான், உதாரணம் எனக்கு தெரிஞ்ச நாடார் கம்யூனிட்டியில், நாயக்கர் கம்யூனிட்டியிலலாம் வந்து புரோகிதர் இல்லாத திருமணம் தான் நடக்கும். நான் பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் உள்ள பெரிய மனுஷன் தாலி எடுத்து கொடுப்பாரு. அந்த வீட்டில் அந்த அந்த குடும்பத்தில் யார் வயசில் ரொம்ப மூத்தவரோ அவர் தாலி எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா மாப்பிள்ளைக்காரன் வந்து கட்டுவான். அந்த அந்த கும்பலில் யார் வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பவங்கள வயசில் மூத்த தம்பதிகள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவ்வளோதான் திருமணம். இந்த நாடாரி வீட்டு திருமணங்கள் எல்லாமே வந்து புரோகிதமயமாகுனது எந்த காலத்தில்? ஐயர் வந்தால் தான் கல்யாணம் நடத்தணுங்கிற ஒரு சிஸ்டத்தை எந்த காலத்தில் அது உண்டாகுது? இன்னைக்கு நாயகமார் கல்யாணத்தில் அது நடக்குதா? சீமானே வந்து அவ்வளோ தூரம் பேசுகிறாரு, ஆனால் அவருக்கே வந்து கோயிலில் போய் நின்று அவரே ஒரு நட்சத்திரம் என்னன்னு கேட்குறாருல, ஒரு வீடியோ வந்துருக்குல்ல. அப்போ இதெல்லாம் எப்போ வருது? இந்த சமூக மாற்றம் வந்து எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிடம் என்ற பெயரால் திராவிட தத்துவத்தை உள்வாங்காத ஒரு நடிகர் வந்து கண்டினியூவாக ஒரு 13 வருஷம் அவர் மரணம் அடைஞ்சு தான் அந்த அந்த எரா வந்து நிற்கிது. அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அவருடைய அந்த வேக ஓட்டம், அது ஸ்பீட் பிரேக்கே அப்போ தான் அவர் மரணம் அடைஞ்சு தான் அது நிற்கிது. அப்போ நீங்கள் வந்து
இந்த ஸ்பிரிட்டோட நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை களத்திலேருந்து தூக்கி வெளியில் எடுத்துகிட்டு ஒரு நடிகனை கொண்டு வந்துட்டீங்கன்னா நிலைநாட்டிடுவான். நிலைநாட்டிட்டு அவனுக்கு நான் சொல்லணும் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் இருக்குல்ல, அவன் பின்னால் இருப்பான். பின்னால் இருந்து 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 அவனுக்கு தேவையானதை ஃபுல்லாக சாதிச்சுக்கிடுவான். வெளி தோற்றத்தில் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்குவான், உங்கள் ஓட்டையே வாங்கிக்கிடுவான். இது ஒரு தடவை நம்ம கையை சுட்டாச்சு. அதுலேருந்து மீண்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் எழ முடியல. திரும்ப எடப்பாடி வந்தார், 4 வருஷம் இருந்தார். வெளி தோற்றத்திலெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முஸ்லீம்கள் மேலே ரொம்ப சாஃப்டாக தான் நடந்துக்கிட்டார். ஆனால் தத்துவ பின்னணியோட ஒரு சட்டம் வரும்போது அதை அவர் வரவேற்றார். ஒரு தத்துவ பின்னணியோட தான் சிஏஏ வருது, ஒரு தத்துவ பின்னணியோட தான் ட்ரிபிள் தலாக் ஆக்ட் வருது. ஏன்னா அப்போது இஸ்லாம் வந்து 1400 வருஷமாக சீர்திருத்தாத ஒரு விஷயத்தை நான் வந்து சீர்திருத்திட்டேன்னு சொல்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதை வந்து இவர் ஆதரிக்கிறாரு. அப்போ என்னன்னா அவருக்கு அந்த தத்துவ பார்வை இல்லை. அப்போ தத்துவ பார்வை இல்லாத ஒரு நடிகர்னு வேண்டாம், யாராவும் இருக்கட்டும், தத்துவ பார்வை இல்லாத ஒருவன் வந்து களத்தில் நிற்கும்போது அவனுக்கு பின்னால் போகக்கூடிய ரிஸ்கை நீங்கள் எடுங்க. அது உங்கள் ரைட்ஸு, உங்கள் உரிமை. நீங்கள் வந்து போகிறது தப்பு தான், தப்புன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இருக்குது. ஆனால் போகக்கூடிய உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் இது இல்லை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுட்டு போங்க. இங்கே ரிஸ்க் எடுக்கக்கூடிய கட்டம் இருக்குத, கழுத்து வரைக்கும் முங்குற நேரத்தில் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. பழைய ஆயுதம் ஒன்று பிடிச்சே வந்து கம்யூனிட்டியை காப்பாற்றிட்டு வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்த தலைமுறை கையில் கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. நம்ம வாழ்கிற காலத்தில் அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எடுக்கவே கூடாது. அதுலேயும் அவன் வந்து மெஜாரிட்டியில் இப்போ இல்லாமல் போனாலும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியில் இருக்கிற மாதிரி தான். மெஜாரிட்டியில் நான் மெஜாரிட்டியாக எனக்கு இல்லை, மெஜாரிட்டி எனக்கு கிடையாது அப்படின்னு மறந்துருச்சு பற்றிலாம் எல்லாருக்கும். அதாவது வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டியில் இல்லைங்கிறது எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஏன்னா ஒன்னொன்னையா கொண்டு வந்துகிட்டே இருக்கான். உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைங்கிறது உண்மை, ஆனால் அது பொய்யாகிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் அங்கேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து தான் இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அவனுக்கு ஒரு அச்சுறுத்தலையே கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் இருந்து அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அந்த தத்துவ பின்னணியோடு எதாக இருந்தாலும் பார்க்கணும். இளைஞர்கள் அல்லது அந்த இளம் ஆலிம்கள் நினைக்கிறதுனா, இப்போ வந்து புதிய அந்த கட்சி துவங்கும்போது பொறுப்புகள் தரும்போது ஏற்கனவே ஃபுல்ஃபில் ஆகாத சில செயல் திட்டங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அந்த பதவி கொடுக்கப்படுறதும் அவங்களுக்கு முன்னுரிமை தரதுனால முன்னாடி போகிறது, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது? அதாவது என்ன செயல் திட்டங்களை வந்து இவங்க கொண்டு வர போகிறேன்னு நினைக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்னென்னா, எனக்கு பொறுப்பு கிடைக்குங்கிறதுனால என் கம்யூனிட்டியை பிடிச்சி நான் வந்து குழிக்குள்ளே தள்ள முடியுமா? அது என்ன, அந்த பொறுப்பை வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த பொறுப்பை வச்சு காலையிலையும் மாலையிலையும் உங்கள் பேரை எழுதி விசிட்டிங் கார்டு எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்களா? நான் தான் ஜென்ரல் செக்ரட்டரி, நான் தான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்களா? கூட்டு முயற்சி தானேங்க. ஆமாம், கூட்டு எல்லாருமே சேர்ந்து வேலை செய்கிறது தானே. இதில் வந்து ஒருத்தர் செக்ரட்டரியாக இருக்கிறதுல என்ன பெருமை இருக்குது, துணை செக்ரட்டரியாக இருக்கிறதுல என்ன பெருமை இருக்குது? வேலை யார் செய்கிறாங்கிறது மட்டும் தானே. எப்படி போனாலும் ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே இங்கே இருக்க போகிறது இல்லை. நீங்கள் செஞ்ச சாதனைகள் வந்து இருக்கும், உங்கள் பேரை சொல்லாமலே இங்கே இருந்துகிட்ருக்கோம். இன்னைக்கு வள்ளலார பெரியாரை தெரிஞ்ச அளவுக்கு வள்ளலார யாருக்கும் தெரியாது. ஆனால் அவருடைய சாதனைகள் இல்லைன்னு போயிடுமா? ரெட்டமலை சீனிவாசனுடைய சாதனை இல்லைன்னு போயிடுமா? அயோத்திதாச பண்டிதருடைய சாதனை இல்லைன்னு போயிடுமா? பெரியாருக்கு வந்து என்னென்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவரை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறதுனால அந்த இது இருக்குது. ஸோ அதனால் என்ன பதவி, என்ன மண்ணாங்கட்டி குப்பை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன வேலை செய்கிறோங்கிறது மட்டும்தான். வாழ்கிற காலம் வரைக்கும் அறிவுபூர்வமாக வேலை செய்யணும். இந்தியாவில் முஸ்லீம்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய வருகை என்ன, அவங்க எப்படி ஒரு காலத்தில் வந்து கொடி கட்டி பறந்தாங்க. ஆனால் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் செஞ்சதை விட இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் வந்து குரானுக்கு தஃப்சீராகட்டும் ஹதீஸுகளாகட்டும் பண்ணியிருக்காங்க. பைத்துல் முகத்தஸுக்கு இவங்க வக்ஃபு பண்ணியிருக்காங்க, மதீனாவுக்கு வக்ஃபு பண்ணியிருக்காங்க. மதீனா மஸ்ஜிது நபவியினுடைய நிர்வாகத்துக்கு இந்திய முஸ்லீம்கள் வக்ஃபு பண்ணியிருக்காங்க. 1924 வந்து ஹிலாஃபத்து வீழ்ந்த உடனே ஹிலாஃபத்து மூவ்மெண்ட்டுன்னு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காந்தி அதுக்கு தலைவர், தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைவர்.
உலகத்தில் எங்கே நடக்கும்? அப்போ இவங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப்பாக இருக்காங்க. படிப்படியாக வந்து அதை இழந்து இன்றைக்கி வந்து ஒரு தத்துவ பின்புலம் இல்லாத ஒரு ஆளுக்கு பின்னால் எப்படி போக முடியும்? அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து இவங்களுக்கு நடத்தணும். பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து பிஓசி சொல்லி போட்டு இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு 2 நாள் பயிலரங்கம் மாதிரி ஒன்று நடத்தணும். நடத்துனா அவங்கள அதுலேருந்து நம்ம மீட்கலாம். அப்போ கூட அவங்களுக்கு எப்படி சொல்லி மீட்கணும்னா, நான் உன்னை மீட்க வந்தவன், நீ மீள வந்தவன்னு காட்டக்கூடாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி தான் கூப்பிட வேண்டியது இருக்கும்போது தெரியுது. அப்படி இருக்கு தத்துவ பின்புலம் இல்லை. எப்படிங்க அது எப்படி மீட்க முடியும்? எம்ஜிஆரை விட எம்ஜிஆராவது என்ன பண்ணாருன்னா, அவருக்கு தெரியும் நமக்கு தத்துவ பின்புலம் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம ஒரு நடிகன் தான் அவருக்கு தெரியும். அவருடைய பலவீனம் அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாருன்னு சொன்னால், திமுகலேருந்து ஒரு ஆளையாக தினம் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவார். நாஞ்சில் மனோகரன் பெரிய திராவிட பின்புலம் உள்ளவன், ஆலடி அருணா, போஃபஸ் உலக ராஜீவ்காந்தியை நிற்க வச்சு கேள்வி கேட்டவர், வைகோவுக்கு இணையான ஆள். அவர் வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸ் வந்ததுனால அவர் வந்து சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ் அவரால் பண்ண முடியாமல் போச்சு. போஃபஸ் ஊழலை வெளியில் கொண்டு வந்தவர் அவர் தான். அப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கிறது உண்மையாக இருந்தா. ஏன்னா அவர் ஆட்டங்கான வச்சார், சட்ட அமைச்சராக இருந்தார். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எம்ஜிஆர் வழியை போய் கூட்டிகிட்டு வந்துடுவார். பாப்பா என் கூட வந்துருப்பா, எனக்கு நான் உன்னை கண்ணியமாக வச்சுக்கிறேன்ப்பா, மந்திரி பதவியெல்லாம் தர்றேன்ப்பாண்டு இந்த மாதிரி படித்தவன், பட்டதாரிகள், பேசக்கூடியவங்க, திறமை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அவர் நடத்தினார். அவராலேயே இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப்லேருந்து தப்ப முடியல. ஆல்ரெடி அருணா கூட இருக்கிறாரு, நாஞ்சில் மனோகரன் கூட இருக்கிறாரு, நெடுஞ்செழியன் கூட இருக்கிறாரு. நெடுஞ்செழியன் கூட இருந்துமே அவர் வந்து இப்போ பிராமணிஸ்டுகள் கையில் அவர் சிக்க வேண்டிய நிலைமை வருது. நெடுஞ்செழியன் எவ்வளோ பெரிய ஒரு தத்துவவாதி, எவ்வளோ பெரிய ஒரு திராவிட இதில் உள்ளவர், பெரியாருடைய சீடர் இல்லையா, அண்ணாவுடைய சீடர் இல்லையா? அவங்கள வச்சுக்கிட்டே எம்ஜிஆர் அவங்களால நெறிப்படுத்த முடியல. அதனால் அந்த தத்துவ பின்புலம், ஒரு கொள்கை பின்புலம் இல்லாதவங்களால் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கலாம், நிற்க முடியாது. 2026 எலெக்ஷனில் திமுக கொஞ்சம் சேதப்படுத்தணும். ஆனால் 2 தடவை கண்டினியூவாக ஒரு ஸ்டேட்டில் 2 தடவை ஒரு கட்சி வந்து ஆட்சியில் வந்துட்டால் அது என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க 3 தடவை இருக்காங்க மேலே. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே 2 தடவை கண்டினியூவாக வந்ததுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதுல அவங்க பார்த்துட்டாங்க. அதனால் இவங்க 2 தடவை வரக்கூடாது. இத்தனைக்கும் நம்ம டிஎம்கே நம்ம எந்த பலனையும் நம்ம அனுபவிக்கலை, திமுக நம்ம எந்த பலனையும் அனுபவிக்கல, நமக்கு அது நோக்கமும் இல்லை. ஏன்னா அதிகபட்சம் போனால் 7% இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவுதான் நீங்கள் 7% ஓட்டையுமே, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய 7% இதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய 100% ஓட்டையும் கொண்டு போய் நீங்கள் திமுகவுக்கு வாங்கி கொடுத்தாலும் அவங்க இந்த கம்யூனிட்டிக்கு தர்றதுக்குன்னு சில போஸ்டிங் வச்சுருக்காங்க, அதைத்தான் தர போகிறாங்க. அதில் நான் வந்து இருந்தான்னா, பேராசிரியர் காதர் மீதி இருந்தான்னா எல்லாம் ஒன்று தானே. நாம் இருந்தால் பேராசிரியர் காதர் மீதி நினைப்பார், அசரத்து இருந்துட்டு போகிறாருன்னு நினைப்பார். அவர் இருந்தால் அவர் இருந்துட்டு போகிறாரு நான் நினைக்க போகிறேன். தலைகள் மாதிரி என்ன கிடச்சிட போகுது? யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். இதுதான் அவங்க தர முடியும். என்ன சிஎம் போஸ்டிங்கை தந்துட போகிறாங்க? அது கிடையாது, கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் போய் உட்காந்தா உங்களை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் தப்பாக வழி நடத்திடுவான். அதில் அடிபட்டு மிதிபட்டு வந்தவங்களுக்கு ஒரு அனுபவத்தோட களத்தில் நிற்கிறாங்க. அவங்களால இந்த கம்யூனிட்டிக்கு சேதம் இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுடைய கையை வலிமைப்படுத்துறது தான் நல்லதே தவிர நம்ம அதில் என்ன பலன் அடைஞ்சி அவன் என்னத்தை சைரன் வச்ச காரில் போனால் சொர்க்கத்துக்காக போக முடியும்? நீங்கள் வந்து நம்ம பயான்களில் வந்து அப்டேட்டாக வந்து அரசியல் சார்ந்த அல்லது வந்து புதுசாக போடக்கூடிய நமக்கு எதிரான மசோதாக்கள் பற்றி பேசணும்னா, அப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது வந்து டெய்லி ஒரு பேப்பர் 2 பேர் அந்த மாதிரி கணக்கு வச்சு படிக்கணும். அது எல்லா பேப்பரையும் கலந்து நீங்கள் ஒரு இல்லை, அதாவது ஓதும் போதே சரி காலையில் வந்து சுபு தொழுதுட்டு எங்களுக்கு வந்து 8:30 மணிக்கு தான் பாடம், 8:30 மணிக்கு தான் எங்களுக்கு வந்து பாடம் நடக்கும். நான் சுபு தொழுதுட்டு நேராக அங்கே வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி லைப்ரரி ஒன்று இருந்தது எங்கள் திருநெல்வேலி பேட்டையில்.
எல்லோரும் வந்து பசங்கள்லாம் மொத்தமாக டீ குடிக்கிறதுக்கு வர்றது. உடனே பக்கத்துலேயே கம்யூனிஸ்ட் கட்சி லைப்ரரி இருக்கும். அங்கே உள்ளே போனால் உட்காந்து அங்கே எல்லா பேப்பரும் வரும். தினமலர் வரும், தினத்தந்தி எல்லாமே வரும். அங்கே இருந்து தான் நான் இந்த பேப்பர்களை வந்து படிக்க ஆரம்பித்தது. அப்போவே வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் விகடன், அப்போ நக்கீரன் கிடையாது, ஒரு ஜூனியர் விகடன் அதெல்லாம் வந்து வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதனுடைய ஒரு ஆர்வம் தான். இயல்பில் வந்து எனக்கு அப்துல் சமது, முஸ்லீம் லீக் தலைவர் சிராஜ் மில்லத் அப்துல் சமதினுடைய சொற்பொழிவுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல் சொற்பொழிவுகள், மார்க்க சொற்பொழிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் எங்கேயாவது ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே அவர் பேசினார்னா சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறது. அவருடைய சொற்பொழிவுகள் ரொம்ப பிடிக்கும். அவற்றை இருந்து தான் ஒரு மேடை பேச்சும் ஒரு தமிழும் வந்து எப்படி நம்ம மக்களுக்கு சொல்கிறதுக்கு பயன்படும் அப்படின்றத அவருடைய சொற்பொழிவுகள் இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு பெரிய ஊக்கமாக இருந்தது டிஜே மசரத்து தான். அவளுடைய இதுக்கு அப்புறமாக ஒரு புத்தகம் போட்டோம். அந்த புத்தகத்தை நானே தான் தொகுத்து வச்சு போய் எல்லாம் பண்ணது. எல்லாத்தையும் கட்டுரை வாங்கி போனேன். அதில் கூட நான் எழுதியிருப்பேன். என்னுடைய கட்டுரை இடம்பெற முடியாத அளவுக்கு கட்டுரைகள் நிறைய வந்துருச்சு. அப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, உங்கள் கட்டுரை வராமல் அந்த புத்தகம் வந்து நிறைவடையாது, ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சில கட்டுரைகளை எடுத்துகிட்டு தான் என்னுடைய கட்டுரையை சேர்க்குற மாதிரி இருந்தது. அதில் கூட என்னை வளர்த்த இன்னொரு அன்னை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கட்டுரையினுடைய தலைப்பை அப்படி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அவள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்ததுனால அப்படி வந்தது தான் அந்த ஆர்வம். ஆமாம், ஹசரத்தும் 2வது நிறைய அரசியல் பேச்சுக்கள் தானே பேசுவாங்க. 92 டிசம்பர் பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு அப்புறமாக நம்ம உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கல, பள்ளிவாசல் இடிச்சிருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏதாவது ஒன்று செஞ்சு தடுத்துருவாங்க அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம், ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி இந்த கம்யூனிட்டியை வந்து ஏமாத்திட்டானுங்களா இப்படி அப்படின்னா, அப்போ தான் வெளியில் பேசுகிற அரசியல் வேற, உள்ளுக்குள்ளே நடக்கிறதுங்கிறது வேற. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் வந்து எப்போதுமே இருந்து ஆட்சியை அது வழி நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் வந்து ஆன்டி முஸ்லீமாக இருக்குது, முஸ்லீம்களுக்கு எதிரான சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத அப்போ தான் வந்து அது வரைக்கும் பேப்பரில் வர்றது தான் அரசியல். இப்போ உள்ள பசங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். பேப்பரில் வர்றது அரசியல் வந்து நீதிபதியின் மீது செருப்பை வீசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவர் சொல்லலை, வருத்தப்படுறேன்னு சொல்றாரு. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எனக்கு வருத்தம் தான், அதை கண்டிக்கலாம் முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு இப்படியெல்லாம் அதை நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே எனக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு அப்புறம் தான் வருது. ஓ, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுவாங்களா இவங்க? நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலில் வந்து சொல்கிறாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து நரசிம்மராவுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. நீ என்ன வேணா பண்ணு, இராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி சுட்டு தள்ளு, ஆனால் டிசம்பர் 7ஆம் தேதி பள்ளிவாசல் இருக்கணும் அங்கே. அதுக்கு நீ என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம், நாங்கள் ஒன்று கேட்க மாட்டோம், பார்லிமெண்ட்லேயும் கேட்க மாட்டோம், பார்லிமெண்ட் வெளியிலேயும் நாங்கள் கேட்க மாட்டோம், உன்னைய ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவை பள்ளிவாசல் இருக்கணும், உனக்கு முழு அதிகாரம்னு சொன்னதுக்கு அப்புறமாக அந்த திருட்டு பைய வந்து இப்போ தூங்கிட்டான், பள்ளிவாசலை வந்து இடிச்சிட்டானுங்க. அப்போ இவ்வளவு நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் இது நடக்குதுன்னா, ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் குரூப் வந்து இருந்து இந்த நாட்டை இயக்குது அப்படின்ற அந்த சிந்தனையே அப்போ தான் நமக்கு வந்து வருது. அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் எப்படியெல்லாம் சிந்திக்கும், அவங்க என்னவெல்லாம் செய்வாங்க, தங்களுடைய நலன்களுக்காக என்னவெல்லாம் செய்வாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருச்சங்காண்டு. நம்ம என்ன இதாக சொல்கிறோம், நம்ம ஞான கண்ணை திறந்தா நம்ம சொல்கிறோம். அப்படியெல்லாம் ஞான கண்ணு கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் வந்து இப்படியெல்லாம் செய்யுங்கிற ஒரு கணிப்பு அது நடந்துடும். அது நடக்காமல் போகிறது தான் இந்தியாவில் அபூர்வம். நடக்கிறது வந்து அபூர்வம் இல்லை. ஆனால் வெளியில் பேப்பர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கண்டா, நடந்தால் தான் அபூர்வம், நடக்காமல் இருக்கிறது தான் இயல்புன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நடக்காமல் இருக்கிறது தான் அபூர்வம். இவங்களுடைய கைகளையெல்லாம் தாண்டி இந்த அநியாயம் நடக்காமல் இருந்தால் அதுதான் அதிசயம், அது நடந்து தான் தீரும் அவங்க நினைக்கிறது எல்லாமே அப்படின்ற அந்த ஒரு அனுபவமே நான் அங்கேருந்து தான் வருது. அப்புறம் தான் அந்த நம்முடைய வியூகள் மாறுபடுது. அது சம்பந்தமான புத்தகங்கள், அது சம்பந்தமான ஆய்வுகள், ஆய்வு கட்டுரைகள்,
இந்த டெய்லி பேப்பர்களை நம்புறதெல்லாம் விட்டுட்டேன் நான் இன்றைக்கோ. ஒன்று சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. இப்போ நான் எந்த நியூஸ் பேப்பரும் நான் படிக்கிறது இல்லை. எல்லோரும் எந்த நியூஸ் தினமலர் எதுவுமே நான் படிக்கிறது இல்லை. படிக்கிறது எல்லாம் கட்டுரைகள் மட்டும்தான் நான் படிக்கிறேன். சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கல் படிக்கிறது, கட்டுரையாளர்களுடைய கட்டுரை படிக்கிறது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தி வயரு சாவித்திரி கண்ணனுடைய கட்டுரை அவர் டெய்லி அனுப்பி விட்ருவார் எனக்கு. அவர் என்ன கட்டுரை எழுதுனா டப்புக்குன்னு உடனே இதில் அனுப்பி விட்ருவார். அந்த மாதிரியான கட்டுரைகளை படிக்கும்போது தான் அவங்க தான் அதனுடைய பின்னணியோட நமக்கு வந்து காரண பின்னணிகளோடு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் வந்து அறிவாக சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் ஆங்கிலத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டீங்களா சார்? அனுபவத்தில் வந்தது தான், அனுபவத்தில் படிச்சுக்கிட்டது தான். அரபி மொழியே நம்ம படிச்சிட்டோம் 3 வருஷம் கிராமரையே. அரபு மொழியை ஒரு மனிதன் படித்ததுக்கு அப்புறமாக எல்லா மொழியும் அவனுக்கு இலகுவானது தான். எந்த மொழியும் கடினம்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் என்பது அதுக்குன்னு கிராமர் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் அது சின்ன 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 இதுதான், வித்தியாசங்கள் தான். அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது இலகுவானது தான். ஒரு டிக்ஷனரியை கையில் வச்சுக்கிட்டோம்னா அதுலேயும் உங்களுக்கு இந்த காலத்துலேருந்து எல்லாமே வந்துடுச்சு. கூகுளில் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். டிக்ஷனரியை தூக்கிட்டு பேக்கில் தூக்கி போட்டு அலையணும்னு அவசியம் கிடையாது. ஏஐ வந்துருச்சு. முழுக்க அதை நம்பக்கூடாதுன்றதெல்லாம் வேற, நான் அதை முழுக்க நம்புறது இல்லை. பட் ஒரு வாசல் கிடச்சிருச்சு, அது ஒன்றும் சிரமம் இல்லை.